Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சுவையான அது மட்டும் இல்லைங்க ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பொடி தாங்க பார்க்க போறோம். முருங்கைக்கீரை வச்சு நம்ம இன்னைக்கு இந்த பொடி ரெடி பண்ணிருக்கோம். இந்த பொடி பாத்தீங்கன்னா பலவிதமான நோய்களுக்கு ரொம்ப உகந்ததா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்திக்காகட்டும் இல்ல உடல்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு கோளாறுக்காகட்டும் பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரை எல்லாருக்கும் ரொம்ப பெனிஃபிட்டான பொடி தாங்க. நீங்க வீட்ல இட்லி பொடி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு பதிலா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்து சாப்பிட்டாலே போதும், உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இந்த பொடி பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப காம்பினேஷனா இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த முருங்கைக்கீரை பொடி பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கட் அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஒரு நாள் மொத்தம் நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இதை வந்து மாத்தி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்புல எடுத்துட்டு இதுல சரியா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்க்கணும், சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, இந்த மூணுத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கைவிடாம கிளறி கொடுத்துட்டே இருங்க. இது லேசா ஒரு ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா வறுக்கும் போதே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா தீஞ்சி போக விட்டுறக்கூடாது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெளியே எடுத்துடணும். இப்ப இதை வெளியே எடுத்துட்டு ஒரு தட்டுக்கு மாத்தி இதை நல்லா ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறமா அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணுங்க, நல்ல வாசனையா டேஸ்டியா இருக்கும். இதுல 3 வரமிளகா, இந்த வரமிளகா பாத்தீங்கன்னா நல்ல காரமா இருக்கக்கூடியது, அதனாலதான் 3 சேர்த்திருக்கேன். நீங்க வந்து காஷ்மீரி சில்லி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10 கூட சேர்த்துக்கலாம். இப்ப இதுல 5 பூண்டு இதை வந்து நம்ம சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்க்கணும். சேர்த்து லேசா இந்த மாதிரி வறுத்தடுங்க. இது கொஞ்சம் கலர் மாதிரி வர டைம்ல ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்க்கணும். இப்ப கருவேப்பிலை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு இந்த மாதிரி புளி எடுத்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து லேசா ஒரு புளிப்பு சுவை இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனாலதான் ஏன் அப்படின்னா முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கக்கூடியது. அதனால இந்த மாதிரி நம்ம புளி சேர்க்கும் போது அது அந்த அளவுக்கு வெளியே தெரியாது. இப்ப இதுல வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த முருங்கைக்கீரை, அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையை வந்து நீங்க கட் பண்ணி எடுக்கும்போது காம்பு எல்லாமே எடுக்க ட்ரை பண்ணுங்க. அதிக அளவு காம்பு தேவை கிடையாது, நம்ம இலைகள் தான் சேர்க்கணும். மொத்தமா பாத்தீங்கன்னா எவ்வளவு அளவுக்கு நம்மளுக்கு கீரை இருந்துச்சு. இப்ப இது நல்லா இந்த மாதிரி ஒரு 5 to 7 நிமிஷம் நல்லா கைவிடாம நம்ம வறுத்தெடுக்கும் போது இந்த அளவுக்கு கம்மியாகும். பாருங்க உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க எந்த அளவுக்கு இதை வறுத்தெடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது நல்ல பொடியா இருக்கும். இல்ல அப்படின்னா லேசா பச்சை தன்மையோட இருந்துச்சுன்னா நீங்க பொடி பண்ணும்போது பொடி வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வராது. அதனால நல்லா வந்து ஒரு 7 நிமிஷமாவது லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்தெடுங்க. இப்ப பாருங்க கொஞ்சம் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்ப இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திட்டு நல்லா ஆற விட்டுறலாம். இப்ப பாருங்க இது நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கோங்க. இந்த மிக்சர் ஜார்ல எந்த தண்ணி நனவோ எதுவும் இருக்கக்கூடாது. அப்பதான் இதை அதிக நாள் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்க முடியும். இப்ப இதுல வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். அப்புறமா இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காயம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்ப இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வரலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு ஒருவேளை பவுடர் வந்து பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் கடாயில லேசா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா அடிச்சு வைங்க. இப்ப இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர்ல போட்டு வச்சீங்க அப்படின்னா 1 மாசம் வரைக்கும் கெட்டு போகாது. அதுவே நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா 3 to 4 மாசம் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தாங்க. நீங்க வந்து கண்டிப்பா இது வளர்ற குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அவங்க உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். கண் பார்வை கோளாறுக்கெல்லாம் இது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். தினமும் 1 ஸ்பூன் மட்டும் நம்ம சாப்பிட்டாலே போதும். ஏதாவது ஒரு வகையில நம்ம அதை வந்து உள்ள எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி தான். சரி கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க.
நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.